ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி Nmms மேத் கிளாஸில் எண்கள், குறிகள் மற்றும் குறியீடுகள், அதாவது நம்பர், சைன், சிம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது போடுமாஸ். இது நீங்கள் உங்கள் சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கணித செயல்பாடுகளோட மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். இது நிறைய கணித செயல்பாடுகள் ஒரே நேரத்தில் கொடுத்துருக்கும் போது எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விஷயம் தான் இந்த போடுமாஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது. இந்த போடுமாஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்னது பாருங்கள், பீனா என்னது உங்களுக்கு ப்ராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர் படி தான் நம்மளுக்கு செய்யணும். இப்போ ஒரே நேரத்தில் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்து ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் கொடுத்து சப்ட்ராக்ஷன், இந்த எல்லா ஆப்ரேஷனுமே ஒரு இதில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதை பண்ணணும், இந்த ஆர்டர் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும், அடுத்தது ஆஃப் சால்வ் பண்ணணும், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன். எடுத்தோடனே எனக்கு அடிஷன் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அடிஷனை ஃபஸ்ட்டு செய்கிறேன், இல்லைனா மல்டிப்ளிகேஷன் தான் எனக்கு பிடிக்கும் அதை பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா? அதனால் இந்த போடுமாஸ் நீங்கள் இந்த ஆர்டரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் போடுமாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை வச்சு இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம கணக்கு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 + 4 - 2 × 17 - 12 × 10 - 18 89 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை எழுதிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், போடுமாஸ் பிரின்சிபல் பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னது, ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது தான் சால்வ் பண்ணணும் இல்லையா? அப்போ ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்குது, 8 + 4 - 2 இருக்குது, ஒன்று ப்ளஸ் இருக்குது, ஒன்று என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுங்க பாருங்கள், அடிஷனாக சப்ட்ராக்ஷனா, ஃபஸ்ட்டு அடிஷன். சரியா? அப்போ 8ஓட 4 ஆட் பண்ணால் 12, 12ல் 2 போச்சுன்னா எவ்வளவு, 10 × 17. இதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. 17ல் 12 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 வரும். ஸோ அது அப்படி என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 எதில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது எதில் இருக்குது, சப்ட்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 500 வரும். 500லேருந்து 89 சப்ட்ராக்ட் பண்ணால் 411. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், விச் சைன்ஸ் ஆர் இன்சர்டட் வென் த ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். இதுக்குள்ளே நம்ம ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே நம்ம எந்த சைனை போட்டோம் அப்படின்னா சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க சம்மை எழுதிக்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 8 7 5 78 6 = 62. இதுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை போடலாம். ஃபஸ்ட்டு இங்கே மைனஸு, இங்கே மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துலையும் மல்டிப்ளிகேஷனு, அப்புறம் இங்கே என்னது டிவிஷன். இப்போ போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ 8ல் 7 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 வரும். இங்கே 5, 78ல் 16 டிவைட் பண்ணணும், 13 = 62. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 5 × 13, 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60 தான் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது, 62. அப்போ 2 ஈக்குவல்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, தப்பு. அப்போ எது கிடையாது, தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு. இப்போ அடுத்தது என்ன செய்யலாம், ஆப்ஷன் பியில் இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி இதில் ப்ளஸ்ஸு, அப்புறம் இதில் மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துல மைனஸ், இதில் டிவிஷன், இது எல்லாத்தையும் நம்ம போடுவோம். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத இது பண்ணும்போது இது 15 × 5 - 13 வரும் இல்லையா? 15 × 5 இதை டிவைட் பண்ணும்போது 13. 15 × 5 உங்களுக்கு என்னது, 75 - 13 = 62. 75லேருந்து 13 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 62 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் என்பது டிவிஷன், மைனஸ் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது கூட்டல், பெருக்கல் என்பது கழித்தல் என குறித்தால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா ஞாபகத்தை வச்சுருக்கணும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கணும். எதை எதா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சைடில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இதை குறிச்சிக்கலாம். ப்ளஸ்ஸை என்னதான் மாற்றணும், டிவிஷனாக, மைனஸை மல்டிப்ளிகேஷனாக, டிவிஷனை அடிஷனாக, மல்டிப்ளிகேஷனை என்னதாக மாற்றணும், சப்ட்ராக்ஷனாக என்ன செய்யணும், மாற்றணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். 36 × 8 + 4 டிவிஷன் 6 + 2 - 3 = என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் என்னதான் மாறும், மைனஸாக மாறும். அப்போ இது என்னதான் மாறிடும், மைனஸ். அடுத்தது ப்ளஸ் என்னதான் மாறும், ப்ளஸ் டிவிஷனாக மாறும் இல்லையா? ஸோ இந்த ப்ளஸுக்கு பதிலாக நம்ம என்ன தான் போட்டுடணும், டிவிஷன் போட்டுறோம். அடுத்தது டிவிஷன் இருக்கிறது என்ன தான் மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இது என்ன தான் மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் என்ன தான் மாறும், டிவிஷனாக மாறிடும்.
ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் வந்து என்னதான் மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ இப்போ எல்லாரும் நம்ம மாற்றியாச்சு. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், நம்ம டிவிஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் பண்ணணும். எத்தனை டிவிஷன் இருக்குது, 2 இது இருக்குதா. இப்போ 36 மைனஸ் 8 டிவைடட் பை 4 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் இந்த இடத்த இதை டிவைட் பண்ணால் 3 × 3. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்வோம், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா. இப்போ 36 மைனஸ் 2 3 × 3 வந்து என்னது 9. இப்போ ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 36ஓட 9 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 45. 45லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 43 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், எல் என்பது எக்ஸையும், எம் என்பது வகுத்தலையும், பி என்பது கூட்டலையும், கியூ என்பது கழித்தலையும் குறித்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கணக்காக கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிக்குவோம். எல் வந்து எக்ஸு, எம் வந்து எல் வந்து பெருக்கல், எம் வந்து வகுத்தல், பி வந்து கூட்டல், கியூ வந்து என்னது கழித்தல். கணக்கை எழுதிக்குவோம். இப்போ பிக்கு பதிலாக என்ன போடணும், கூட்டல் போடணும் சரிங்களா. எம்முக்கு பதிலாக என்ன போடணும், வகுத்தல் போடணும், டிவிஷன் போட்டுக்கலாம். க்யூக்கு பதிலாக என்ன போடணும், மைனஸ் போடணும், கழித்தல் குறியை போட்டுக்குவோம். எம்முக்கு பதிலாக டிவிஷன் குறி, வகுத்தல். அடுத்தது வந்து எல்லுக்கு பதிலாக என்ன போடணும், மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் குறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை ஃபஸ்ட்டு செய்யணும், டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும். ஸோ 36 6ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் வரும் என்ன வரும், 8 + 6 மைனஸ் 3 × 3ன்னு வரும் இல்லையா. 8 இது வந்து 36 6ஆல் டிவைட் பண்ணால் 6 மைனஸ் 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 × 3. இதுக்கு அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் இல்லையா. அப்போ 3 × 3 வந்து உங்களுக்கு என்ன வரும், 9 வரும். 8 + 6 மைனஸ் 9. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் இல்லையா. அப்போது 8 + 6 வந்து 14. 14லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் லாஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், P = 6, J = 4, L = 8, M = 24 எனில் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம சைடில் என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் எழுதிக்குவோம். எழுதிட்டு கொடுத்துருக்கதை எழுதுவோம். எம்முக்கு பதிலாக என்ன போடணும், 24 போடணும். அப்புறமேல்ட்டு எல்லுக்கு பதிலாக என்ன போடுறோம், 8 போடுறோம். பிக்கு பதிலாக 6 போட்டிருக்கோம். அப்புறம் ஜேக்கு பதிலாக 4 போட்டிருக்கோம். இப்போ எதை ஃபஸ்ட்டு செய்யணும், டிவிஷன் தான் செய்யணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 / 6ன்னு இருக்குது. ஸோ இதை இப்படி போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். 24 × 8/6 + 4. இப்போது நம்ம என்ன செய்யலாம், 166 இப்படி டிவைட் பண்ணலாம் இல்லையா. 166 4 6 are 24. இப்போ 4ஐயும் 8ஐயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், மல்டிப்ளை பண்ணலாம், +4. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். 4 8s are வந்து உங்களுக்கு என்ன வரும், 32. இப்போ 32 + 4 = உங்களுக்கு என்னது, 36. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பின்வரும் சமன்பாட்டில் எந்த இரு குறியீடுகளை அல்லது எண்களை இடமாற்றினால் அச்சமன்பாடானது சரியாக அமையும். இந்த given equation find which of the following interchange of signs or numbers would make the equation correct. இப்போ இந்த இதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 16 × 20 + 5 / 2 = 19 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சிம்பிளையோ இல்லைன்னா நம்பரையோ ஏதோ ஒன்று நம்ம மாற்றினோம்னா இது சரியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கத கூடயே எழுதுவோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 16 × 20 + 5 / 2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதில் வந்து ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனு டிவிஷனையும் மாற்றலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம், அது ரெண்டையும் நம்ம மாற்றி பார்ப்போம். மாற்றி பார்த்தா என்ன வரும், 16 வந்து 20ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் இதில் தான் வரும், ஃப்ராக்ஷனில் தான் வரும் சரிங்களா. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஹோல் நம்பராக இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக என்னதாக தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யலாம், மறுபடியும் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ மறுபடியும் எதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 20ஐயும் 5ஐயும் என்ன செய்யுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம அது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, 20 எந்த பக்கமும் 5 எந்த பக்கமும் கொண்டு வந்துட்டோம். இப்போ 16ஐயும் ஃபஸ்ட்டு டிவிஷனு, அப்புறம் இந்த பக்கம் வந்து என்னது மல்டிப்ளிகேஷனு. 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், அதை எழுதிக்கலாம். அதுக்கு முன்னால் வந்து என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னா, 20ஐ வந்து 2ஆல் என்ன செஞ்சுக்குவோம், டிவைட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா 16ஐ வந்து 5ஆல். ஸோ 80 + 10 வந்து = 90. இப்போ 90 = 90. ஸோ இந்த பாருங்கள், ஈக்குவேஷன் வந்து என்னதாகிடுச்சு, டேலி ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போது
இந்த டாப்பிக்கு உண்டான ஒர்க் ஷீட்டு வந்து லைவ் ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.